என்ன வர்க்கீஸு, அம்மா இன்னும் வரல? வந்துருவாங்க செல்வா, இன்னும் டைம் இருக்குல்ல பூச ஆரம்பிக்கிறதுக்கு. வந்துகிட்டே இருப்பாங்க. வர்க்கீஸு, எக்ஸாம்க்கு ஏதாவது நோட்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல? ஆமா, கொடுத்துருப்பாங்க தான். நாம தான் சரியா ஃபெஸ்ட் முடிச்சதுலேருந்து காலேஜ் பக்கமே போலையே செல்வா. எப்படி தெரியும் என்ன நோட்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு? எதுக்கும் நான் வேற யார்கிட்டயாவது கேட்டு பார்க்குறேன். இருக்கும். வர்க்கீஸு, ஒரு ஐடியா. என்ன ஐடியால? கீரா இருக்கால வர்க்கீஸு? ம் அவ ஒரு படம் நோட்ஸ் கேட்டா ஏன் வரல எதுக்கு வரலன்னு சிபிஐ மாதிரி விசாரிப்பா. மேற்கொண்டு அட்வைஸ் வேற. இதெல்லாம் நம்மளால கேட்டுக்கிட்டு அவகிட்ட நோட்ஸ் வாங்க முடியாது, டென்ஷன் ஆயிரும். ஆனால் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல வர்க்கீஸு. நான் எப்படியாச்சும் அவகிட்ட அட்வைஸ் எல்லாம் கேட்டு என் காதுலேருந்து ரத்தம் வந்தாலும் பரவாயில்ல, நான் நோட்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏதோ ஒன்று, நீயும் ட்ரை பண்ணு, நானும் வேற சைட் ட்ரை பண்றேன். சரி வர்க்கீஸு. மக்கா, என்ன மக்களே சாவி? விடிய விடிய வந்தது ஒரே அசதியா இருக்கும். போன உடனே கொஞ்ச நேரம் தூங்கு மக்கா. அதனால 8 மணிக்கு வந்துடுவேன்ல, மாறி இட்லி அவிக்கிறேன், சாப்பிடு. சரிம்மா. சரி, போயிட்டு வாங்க 2 பேரும். சரிம்மா. சரி வர்க்கீஸு, அப்ப நாம போவோம். சின்ன பொண்ணு, இன்னொரு வாட்டி ஃபோன் போட்டு பாரு. கிர்கி, உன் முன்னாடி தானே ஃபோன் போட்டேன். 10 நிமிஷத்துக்குள்ள எத்தனை ஃபோன் போடுறது? இன்னும் வரல சின்ன பொண்ணு, அதான். இன்னும் ஒரு 10 நிமிஷம் பாப்போம் இரு. சின்ன பொண்ணு, ஒரு நிமிஷம் நவரேன். வர்க்கீஸு, வர்க்கீஸு. என்ன? இல்ல வர்க்கீஸு, என்ன நம்ம 2 பேரையும் பார்த்த உடனே மூஞ்சி இப்படி மாறிட்டு? நம்மளை பார்த்த உடனே மாறல, உன்னை பார்த்த உடனே மாறிட்டு. என்ன வர்க்கீஸு சொல்ற? மாறி, நீ கொஞ்சம் நஞ்ச வேலையா பார்த்த? வர்க்கீஸு, நான் எதுவுமே தெரிஞ்சு பண்ணலல. ஏதோ ஒன்று தாக்குதல் ஒன்று நோக்கி தான் வருது. நான் பின்னாடி நின்னுக்கிறேன். வர்க்கீஸு, ஐயோ என்ன நடக்க போதோ? ஏய், ஓ மனசுல நீ என்னதான் நினைச்சிருக்க? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சரியா புரியல. நான் போற இடம் எல்லாம் நிக்கிறதே தப்பு. இதுல நீ அங்க வந்து உன் வாழை சுருட்டிக்கிட்டு கூட நிக்க மாட்டேங்கிற. கண்டவங்க கிட்ட எல்லாம் என்ன பேச்சு வாங்க வைக்கிற. முதல்ல நீ யாரு? நான் எதுக்கு உனக்காக எல்லாருக்கிட்டையும் பேச்சு வாங்கணும்? சரி, அதையெல்லாம் கூட விட்டுடு. இப்ப நான் நேரடியாவே உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். எதுக்கு என் பின்னாடி வர? அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு நீ இந்த இடத்த விட்டு போயிரு. இப்படி தப்புன்னு கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றது? மாதிரி எப்படி கேட்கணும்? வீட்டுக்கு உன்னை பத்திரிக்கை வச்சு கூட்டு, வாசல்ல உன்னை ஆர்த்தி எடுத்து, வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போய் நடு வீட்டுல உட்கார வச்சு, தலவாழ இலை போட்டு 16 வகை விருந்து வச்சு உன்னை கேட்கணுமோ? சொல்லு. இப்போ உங்களுக்கு என்ன? நான் ஏன் உங்க பின்னாடி வரேன்னு தெரியணும், அதானே? ஆமா, பின்னாடி என் ஃப்ரெண்டு நிக்கிறான்ல. இப்ப ஏன் என்ன நடுவுல இழுக்கிறான்? அவனுக்காக தான் நான் உங்க பின்னாடி வரேன். எது? நீ ஏன் அவருக்காக பின்னாடி வர? நான் ஏன் திரும்ப உங்க பின்னாடி வரேன்? ஏன்னா ஏன் பின்னாடி நிக்கிறவன் உங்க பின்னாடி நிக்கிற பொண்ணுக்கு பின்னாடி வரான். அதனால தான் நான் உங்க பின்னாடி வர வேண்டிய சூழ்நிலையா ஆயிட்டு. யாரு பின்னாடி யாரு வரா? எனக்கு இன்னும் ஒன்றும் புரியலையே. ஐயோ, நான் இன்னும் தெளிவா சொல்றேன் இருங்க. நான் இருக்கேன்ல. ஆமா, நான் தான் உங்க பின்னாடி வரேன்னு சொல்றீங்கல்ல. ஆமா, அதுக்கு என்ன காரணம்னா, ஏன் பின்னாடி இருக்கிறவன் உங்க பின்னாடி இருக்கிற பொண்ணு பின்னாடி வரான். நீங்க அந்த பொண்ணு பின்னாடி போறதுனால நான் என் ஃப்ரெண்டு பின்னாடி வர வேண்டிய அவசியம். அதனால தான் நான் உங்க பின்னாடி வர வேண்டிய அவசியம் வந்துருச்சு. இப்போ புரியுதா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சின்ன பொண்ணு, உனக்கு ஏதாவது புரியுது? எல்லாமே புரிஞ்சிட்டு சொல்லு. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, ஏதேதோ சொல்லி என்னையும் அவளையும் குழப்பிட்டல. இரு, உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, எனக்காக நில்லு சின்ன பொண்ணு. எப்படி? இந்த செல்வா கிட்டேவா? டுஸ்டுக்கே நாங்க டுஸ்ட் கொடுப்போம்ல. வர்க்கீஸு, எப்படி சமாளிச்சேன் பாத்தியா? ஆமா, யார் சமாளிச்ச சந்தோஷத்துல இப்ப நீ வந்து நிக்கிற? அவங்கள தான் சமாளிச்சு கிழிச்ச. ஏன் வர்க்கீஸு ஒரு மாதிரி பேசுற? நீ சொன்னது யாருக்கு புரியணுன்றதுக்காக சொன்னியோ எனக்கு தெரியாது. ஆனா புரிய வேண்டியவங்களுக்கு நல்லா புரிஞ்சுட்டு, உன்னை என் கூட வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். வர்க்கீஸு, வர்க்கீஸு, சின்ன பொண்ணு, ஏன் நில்லம்மா? என்ன என்ன நடந்துச்சுன்னு நீ இப்படி கோபமா அங்க இருந்து வந்துட்ட? நான் அவனை திட்டுனா நீ இவ்வளவு கோவப்படுற? மெண்டல் மாதிரி பேசாத. அவனை நீ திட்டுனா நான் எதுக்கு கோவப்படணும்? அப்ப என்னதான் ஆச்சு சொல்லி தொலைய. உனக்கு அவர் சொன்னது ஒண்ணுமே புரியல. எனக்கு ஒண்ணும் புடி படலையே சின்ன பொண்ணு. அதுக்கு அர்த்தம் என்னன்னு உன்கிட்ட கேக்குறதுக்குள்ளேயே நீ சாடி வந்துட்ட. உனக்கு என்னைக்கு தான் பிடிபட்டிருக்குது சொல்லு. சரி அம்மா, எனக்கு ஒண்ணுமே பிடிபடாது. இப்ப என்னதான் அவன் சொல்லிட்டான்னு உனக்கு இவ்வளவு கோவம் வந்துருச்சு? எனக்கும் அர்த்தம் சொன்னா நான் அவனை லெஃப்ட் ரைட் வாங்கியிருப்பேன்ல.
இங்க நான் எதுவும் ரோட்ல சொல்றதா இல்ல, வீட்டுக்கு போயிட்டு சொல்றேன். இந்த அம்மா வேற சாவி எடுத்துட்டு வரேன் வரேன்னு இன்னும் வந்துட்டு இருக்கிறா. ஏட்டி ஏட்டி தெருவில் நுழையும் போதே உங்க 2 பேர் சவுண்டு தான் அதிகமா இருக்கு. கத்தி கத்தி விளையாடிக்கிறோம், அதெல்லாம் இருக்கட்டும். சாவியை கொடு, வீட்டுக்கு போகணும். இந்தா உமா, எங்க 2 பேரும் தலை விரிக்க போறாளுங்க? எங்கேயோ போய் தொலைட்டும், டைம் வேற ஆயிட்டு பூச ஆரம்பிச்சிட்டு இருக்கோம்.